இன்றைக்கி நம்ம பார்க்குறது காதல். காதல் அப்படிங்கிறது எல்லா இனத்திலையும் எல்லா உயிர்களிலும் இருக்கிறது காதல். அது உணர முடியுது, ஒரு சில இடங்களில் உணர முடியல. இப்போ செடி கொடிகளுக்கும் உண்டு காதல், விலங்குகளுக்கும் உண்டு காதல், மனிதர்களுக்கும் உண்டு காதல். காதல் அப்படிங்கிறது எல்லா இனத்துக்கும் உண்டு. ஆனால் காதல்னா என்ன அப்படின்னா, காதல் தவறான கோணத்தில் புரிஞ்சிக்கப்படுது. எது காதல்னே கண்டுபிடிக்க முடியல. அது இந்த காலகட்டத்தில் எதையோ காதல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உண்மையான காதல் எது? காதலில் உண்மை பொய்யினே கிடையாதுங்க. காதல்னாவே உண்மையானது, தர்மமானது, சத்தியமானது. காதல் தான் கடவுள், கடவுள் தான் காதல். அது ஒரு உயர்ந்த நிலை, ஒரு ஏகாந்தமான நிலை காதல் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற சமூக அமைப்பு அப்படிங்கிறத விட இப்போ இருக்கிற இளைஞர்கள் இவங்க எல்லாமே, அதாவது இந்த நவீன யுகம், அதாவது நவீன காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் மோகத்தால் அதாவது ஆசையால், ஆசை அப்படிங்கிறதுனால, ஆசைப்படுறதுனால ஏற்படுற மோகத்தை காதல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இல்லை காதல். அன்பால் ஏற்படுறது தான் காதல். அதாவது அன்போட வெளிப்பாடு காதல், அன்பின் உயர்ந்த நிலை காதல். ஆசையோட உயர்ந்த நிலை மோகம். மோகம் வேற, அன்பு வேற. எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு அது பிடிச்சி போச்சு, அதை அடையிறதுக்கு நான் எந்த விதமான அதர்ம செயலை வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் நாசம் பண்ணுவேன், யார் எக்கேடு கேட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் அந்த பொருளை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது மோகம். அந்த மாதிரி காதலுங்க தான். இப்போ ஒரு பொண்ணு பையனை விரும்புகிறா, அல்லது அந்த பையன் பொண்ணை விரும்புகிறான்னா, அது ஆசையினால் வந்ததுன்னா, அது அன்பால் வர்றதில்ல, ஒரு ஆசையினால் வர்றது. அந்த ஆசைப்பட்டுட்டாங்க, அந்த பொண்ணோட தோற்றமோ அல்லது அந்த பொண்ணோட செயல்பாடுகளோ, படிப்போ அல்லது அவ இருக்கிற நடவுட பாவனையோ எதாலேயோ அவன் பார்த்தீங்கன்னா கவர்ந்து இழுக்கப்பட்டான். அப்படி அந்த பொண்ணு மேலே அவன் ஆசைப்பட்டுட்டானா, அந்த ஆசை கொஞ்ச நாளில் பேராசையாக மாறும். ஆசையோ பேராசையோ, ஆனால் அதோட முதிர்ந்த தோற்றம் மோகமாக தான் இருக்கும். ஆசையோட முதிர்ந்த தோற்றம் மோகம். அதாவது இன்னும் சொல்கிறதா இருந்தால், ஆசை அப்படிங்கிறது ஒரு சாவு வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த வீட்டுக்குள்ளே கிடக்கிற அந்த பொணம்தான் மோகம். ஏன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கார். ஆசை ஒரு சாவு வீடாக உருவகப்படுத்தினா, அந்த சாவு வீட்டில் கிடக்கிற அந்த இறந்த பொணம்தான் மோகம். பட் அன்பு அப்படி இல்லை. அன்பே சிவம், அன்பே கடவுள்னு சொல்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறது ஒரு கோயில்னா, அதுக்குள்ளே இருக்கிற சாமி, அந்த விக்கிரகம், மூல விக்கிரகம் தான் காதல். இந்த மோகத்தினால, அதாவது ஆசையினால் ஒரு பொண்ணு மேலே ஒருத்தன் அதிக ஆசைப்பட்டு அது மோகமாக மாறி அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும், அதில் அது கிடைக்கிறதுக்கு யார் இடைஞ்சலாக இருந்தாலும் அவங்கள அழிப்பான், எந்த அதர்ம செயல்களை வேணாலும் பண்ணுவான்.
எந்த அசத்திய செயல்களாக இருந்தாலும் செய்வான். ஏன்னா ஒருவேளை அந்த பொண்ணு இவனை வேண்டாம், ஏதோ ஒரு சூழல்னால அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவனால் வந்து அந்த பொண்ணை விட முடியாது. அந்த பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு யாராவது தடுத்தாவோ, இல்லை அந்த பொண்ணே வந்து அவங்க வீட்டிலலாம் வேதனைப்படுறாங்க, நீ வேற என்னை விட்டுரு, நான் எங்கள் வீட்டில் பார்க்குறவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை விரும்ப முடியாதுன்னு சொன்னாவோ, அல்லது இவனோட செயல்பாடுகளில் இவனோட குணத்தில் குறை கண்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவனை விட்டு விலகினாலும் அவன் சக்திக்கு முடியும்னா அந்த பொண்ணை அடையிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பான். அந்த பொண்ணு காரணமாக இருந்தால் நல்லா வரமாட்டேன்னு அவன் சொன்னான்னா அந்த பொண்ணையும் அடிப்பான். எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு வெறியை கொண்டு வர்றது மோகம். அது அந்த மோகம் அப்படிங்கிறது ஆசையோட வளர்ந்த ரூபம். அது எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆசிட் வீசிட்டாங்க. விரும்ப மாட்டாங்கிறான்னு சொன்னதுக்காக அந்த பையன் அந்த பொண்ணை கத்தியில் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்களும் இதே பண்ணுவாங்க. பொண்ணு வந்து ஒரு ஆணை ஆசைப்பட்டுட்டா, அந்த ஆசைப்பட்ட ஆண் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்து நிராகரிக்க செய்கிறான், அல்லது வந்து அந்த ஆண் வந்து அந்த பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னா அது ஒரு இனக்கவர்ச்சியாகவும் இருக்கலாம், அந்த பொண்ணு கேட்டாங்கிறதுக்காக ஒரு பரிதாபமாகவும் இருக்கலாம். ஒரு ஆண் வந்து தண்ணியை சுற்றுறாங்கிற பரிதாபத்தினால கூட அந்த பொண்ணு ஒத்துக்கலாம். ஆனால் இந்த ஆணுக்கு இருந்தது மோகம், அந்த பொண்ணுக்கு இருந்தது ஒரு தயால குணம். ஆண் விரும்புகிறான், சுற்றி வரான், நீ இல்லைன்னா செத்து போயிடும்னு சொல்கிறான். பொண்ணு வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அது அவளுக்கு வந்து ஆசையும் இல்லை, அன்பு இல்லை. ஆசை இருந்தால் அது வளர்ந்து மோகமாக மாறிடும், அன்பு இருந்தால் தான் அது மலர்ந்து காதலாக மாறும். ஏன்னா காதல்ங்கிறது கற்பகிரகத்தில் இருக்கிற விக்கிரகம் மாதிரி, அதுதான் மூலவர். அந்த கோயில் அப்படிங்கிறது அதுதான் அன்பு. ஆனால் மோகத்தால் வர மோகங்கிறது போனோம். அதில் ஆசைங்கிறது அந்த துக்கம் சூழ்ந்த வீடு, அதாவது இறந்தவனோட வீடு, அழுகுரல் மட்டுமே கேட்கும். அதனால் மோகத்தினால் வர்றது வந்து காதல்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மோகத்தினால் வர்றது காதலாக இருக்காது, அது காதலே இல்லை, அது ஆசையோட வளர்ந்த ரூபமே மோகம். அங்கே காதலுக்கே இடம் இல்லை. இவன் வந்து எது மேலே வேணாலும் மோகம் கொள்ளலாம். ஒரு காரு மேலே, ஒரு வீட்டு மேலே, இல்லை நான் ஒரு அரசியல் பதவி மேலே, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி மேலே, எது மேலே வேணாலும் அவன் மோகம் கொள்ளலாம். அது ஒரு வகையான போதை, ஒரு அடிமைத்தனம், அதை விட்டு மீள முடியாத தனம். ஒரு குடிகாரன் குடிக்கிறான், அவனால் அதை நிறுத்த முடியல. ஏன்னா அந்த தண்ணி அடிக்கிறது மேலே அவனுக்கு ஆசை வந்து மோகமாக மாறிடுச்சு. ஒரு கிரிக்கெட் வந்து பார்த்துட்டு இருக்கிறவன் அதை பார்க்க ஆரம்பித்து ஆசை வந்து இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு ஆசை அதிகமாகி அது மேலே ஒரு மோகம் வந்து எந்த வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் விட்டடிச்சு விட்டு முக்கியமான வேலைகளை கூட விட்டுட்டு லீவு போட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான். அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். அந்த மாதிரி மோகங்கிறது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வரும். அது கிடைக்கலன்னா ஒரு வெறியை உருவாக்கும். ஏன்னா மோகத்தால் விளையிறது அதர்ம செயலாக தான் இருக்குமே தவிர, சத்தியமில்லாததாக தான் இருக்குமே தவிர, நேர்மையில்லாததாக தான் இருக்கும். அதில் தெய்வம் குடி இருக்காது. அது கெட்டவர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியது தான் மோகம். அந்த மோகம் அழிக்கும், அது எதையும் உருவாக்காது. மோகத்தில் நல்ல மோகம் கெட்ட மோகனே கிடையாது. மோகம்னாவே மோசமானது. அதனால் வர்றது காதல் இல்லை. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் 100க்கு 65 பங்கு
மோகத்தினால் வந்தது தான் காதலாக இருக்குது. அதாவது ஆசைப்படுறாங்க, அந்த ஆசை வளர்ந்து காதலாக மாறுது. அந்த காதல்னால் அந்த ஆசை வளர்ந்து காதலாக மாறாது, ஆசை வளர்ந்து மோகமாக மாறுது. அதை இவங்க காதல்னு நினச்சிக்கிறாங்க. அவள் இவன் கூட இருக்கிற வரைக்கும் அவளை உயர்வாக மதிப்பான், அவளை நல்லா வச்சிருப்பான். அவள் இவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போனானா ஏதோ ஒரு காரணத்தினால, உடனே இவனுக்கு கோபம் வரும், அவளை அழிக்க முயற்சி பண்ணுவான். அதுதான் மோகத்தால் அதாவது ஆசையால் விளைந்த, மோகத்தால் வந்த ஒரு ஈர்ப்பு. அது காதல் அல்ல. இன்னொரு அது அது 65 பங்கு, இன்னைக்கு 100க்கு 65% வந்து காதல்னு சொல்லிட்டு தெரிகிறவங்க எல்லாமே இந்த ஆசையின் வளர்ந்த மோகத்தால் வந்த ஒரு ஈர்ப்பை தான் காதல்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க. அது காதலே கிடையாது. இன்னொன்று இனக்கவர்ச்சி, இன்ஃபாக்சுவேஷன். அதாவது எல்லா உயிர்களுக்கும், ஏன்னா அது இயற்கையோட சிருஷ்டியே அப்படி தான். ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குது. அது செடி கொடியாக இருந்தாலும், மற்ற விலங்குகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் அந்த ஈர்ப்புங்கிறது உண்டு. அது வந்து அன்பாகாது. அது யார் போனாலும் இப்போ திரும்பி பார்ப்பாங்க. அந்தந்த வயசுக்கு உண்டான அந்த உணர்வுகள், அந்த இளம் வயசு பசங்க, அது பெரியவங்க, எப்படி இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி உணர்வுகள் ஒன்று இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்த விதம், வளர்ந்த விதம், அவங்களோட எண்ண சூழல், இது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி பார்க்க தான் செய்வாங்க. எத்தனையோ சினிமா நடிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக இருக்கிறாங்க, எத்தனையோ சினிமா நடிகனுங்களுக்கு ரசிகைகள் இருக்கிறாங்க. ஒரு பொது இடத்துல உட்காந்து ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு, அது என்ன வயசாக இருந்தாலும், அவனோட பொண்ணோட வயசாக இருந்தாலும், இல்லை அவங்க அம்மா வயசாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவனோட என்னவோ திரும்பி போனால் பார்ப்பாங்க. அது இவனுக்கு ஈக்குவலான வயசாக இருந்ததுன்னா, இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ரசித்து பார்ப்பான். இந்த பொண்ணுகளும் அப்படி தான். ஒருவேளை அவங்க இந்த சமூகத்தோட கட்டுப்பாட்டுக்கு இருந்து பார்த்தும் பார்க்காத போகிறது, ஆனால் பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் இனக்கவர்ச்சி. அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில், இளம் வயசில் இனக்கவர்ச்சிங்கிறது கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ உணர்வுகள் மிகுந்த பருவம் அது. அதனால் அதை வந்து இவங்க அப்போ வந்து என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை திரும்பி பார்த்தா உடனே அந்த பொண்ணு அவனை காதலிக்கிறான்னு அவன் நினச்சிக்கூடாது. ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணு போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவன் வந்து காதலிக்கிறான்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாரையும் தான் பார்க்குறாங்க. பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுவாங்க. அந்த பொண்ணு வந்து இன்னும் 2-3 பசங்க பேசினா பரவாயில்லன்னு தோணும். அது ஒரு இனக்கவர்ச்சி, அது இன்ஃபாக்சுவேஷன். அப்போ அந்த பொண்ணு மோசமானாலும் அந்த பொண்ணு மோசமானாலும் அது இயற்கை. அந்த பையன் ஒரு 2-3 பொண்ணுகிட்ட பேசலாமான்னு நினைக்கிறான்னா அது இயற்கை. ஆனால் அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காதல் உருவாகலை, அங்கே அன்பு இல்லை, சாதாரண ஒரு இனக்கவர்ச்சி தான் இருக்குது. அந்த இனக்கவர்ச்சியும் காதல் அப்படின்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அதை வந்து காதல்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பசுந்தோல் போர்த்தனை புலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது புலிக்கு மேலே பசுவோட தோலை போத்திடுவாங்களாம். அப்போ என்ன பண்ணோம், பார்த்தா நமக்கு அது ரொம்ப சாதுவானதாக இருக்குது, பசு தானே, அது கடவுளோட ரூபம், அமைதியானது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது புலி. அந்த மாதிரி இந்த இனக்கவர்ச்சியினால் அதுக்கப்புறம் இன்னும் கூட இருக்கிற அந்த இளம் வயசு பொண்ணுங்களோ பசங்களோ, இன்னும் கூட இருக்கிற நண்பர்கள், அவங்க வந்து நான் காதலிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற வந்து சினிமாவில் இருந்து ஏன்னா இந்த இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கிறதுனால, ஏன்னா செயற்கையாக ஒரு விஷயங்களை தூண்டுறதை விட செயற்கையான விஷயங்களை சொல்லி ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கிறத விட இயற்கையான விஷயங்களாகவே ஈர்க்கிறது வந்து ரொம்ப சுலபம். அதனால தான் எல்லா மீடியாவும், சினிமாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், அல்லது கதைகளாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்பு அப்படிங்கிறதுல அது இயற்கையாகவே வந்து ஆணும் பெண்ணும் கடவுளோட சிருஷ்டி எல்லாத்துலேயும் இருக்குது. சிவசக்தி ரூபம், அது இல்லாமல் எதுவுமே இயங்காது.
அதனால் வந்து அது இயற்கையாக இருக்கிறத பயன்படுத்திக்கிறாங்க சினிமாவில். அதாவது காதல் இல்லாத ஒரு சினிமா ஓடுறதில்ல. போர்க்களத்துலேயும் ஒரு காதல், எல்லா இடத்துலையும் ஒரு காதல் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குற இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால அந்த யுவன்கள் யுவதிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இனக்கவர்ச்சியினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, அப்புறம் அவனை சுற்றி இருக்கிற நண்பர்களும் இதே மாதிரி இனக்கவர்ச்சினாலேயோ மற்றதுனாலேயோ ஒரு தொடர்பு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கூட தொடர்பு இருந்தால் அதெல்லாம் பார்த்து இந்த சினிமாவை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இதுதான் காதல் அப்படின்னு இவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது காதல் கிடையாது, அது பசுதோல் போர்த்திய புலி. அது என்னைக்கு வேணாலும் வெடித்து சதறும். அது எந்த தவறான பாதைக்கு வேணாலும் கொண்டுட்டு போகும். அந்த பொண்ணை அந்த பையன் கூட்டிகிட்டு தெரிஞ்சுவிட்டு ஊர் ஃபுல்லாக இவளை நான் காதலிக்கிறேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அவன் பேரை கெடுத்து விட்டு அவன் பிரிஞ்சு போனாலும் போயிடுவான். அந்த பொண்ணும் வந்து அவன் கூட சுற்றிட்டு இவன்லாம் ஒன்றும் சரி கிடையாது, நம்ம வாழ்க்கை இவன் வந்து துணையாக இருக்க முடியாது, நம்ம வீட்டில் பார்க்குறவனே பண்ணிக்கும், இவனை விட அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான். ஏன்னா அது கணக்கு போடும். ஏன்னா அது புலி, அது பசு இல்லை, அது உண்மையான காதல் கிடையாது, அது இனக்கவர்ச்சி. மோகத்தால் வந்தாலும் சரி, மோகத்தால் வர்றது ஆபத்தானது. எனக்கு கிடைக்கலன்னா நான் உன்னை வெட்டிடுவேன் சிதைச்சிருவேங்கிறது அது அழிவை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த இனக்கவர்ச்சியினால் வர்றது அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதாக போயிடுது. ஆனால் அவங்களுக்கு அந்த சமூகத்தில் உண்டான ஒரு மரியாதையை அது கெடுத்துருது. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் சேர்ந்து சுற்றிட்டு இருந்துட்டு யாருக்கு தேவைப்பட்டாலும் அவங்க உடனே பிரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அது இனக்கவர்ச்சியால், அந்த சூழலால், ஒரு சினிமாவனால், கதையினால், இன்னும் சுற்றி இருக்கிற நண்பர்கள் காதலிக்கிறாங்கிறதுக்காக ஒரு விளையாட்டுக்கு பண்ணி தான் பார்ப்போமேங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் பண்ணினது தான் அந்த இனக்கவர்ச்சியால் ஏற்பட்ட ஒரு சேர்க்கை. அது காதல் இல்லை, அது எப்போ வேணாலும் பிரிஞ்சிடும். ஆனால் மோகத்தால் வந்தால் ஆபத்து உண்டு. இதனால் ஆபத்து குறைவானதாக இருந்தாலும் சமூகத்தில் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ பேர் கட்டுறது. பையனுக்கெல்லாம் பேர் கிடையாதுங்க, அவன் வந்து சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவுவான். பொண்ணுக்கு மட்டும்தாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நாளைக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறப்ப இன்னைக்கு எந்த பையனுக்கும் பொண்ணும் கிடைக்கும் போது பொண்ணுக்கு சீக்கிரம் மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறப்ப இவனை பற்றி விசாரிக்கிறப்ப இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சரி, எப்படியோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிடலாம் தூர ஊரில் போய். அது என்னைக்கு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு அவன் இன்னொருத்தி கூட சுற்றிட்டு இருந்தானா அவன் கற்பனையை வளர்த்தி அங்கே குடும்ப வாழ்க்கை சிதைச்சி போயிடும். அந்த பொண்ணுக்கு அதை விட கொடூரமாக இருக்குது. நம்ம சமூக அமைப்பு அப்படி இருக்குது. அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கூட சுற்றிட்டு தெரிஞ்சா அவனுக்கும் தொடர்பு இருக்குது. ரெண்டாவது, வெளியே விடுங்க, அகம்னு ஒன்று இருக்குதுல்ல. புறம் பேசுவர்கள் வந்து பேசுவாங்க, அதனாலையும் பாதிப்பு. ஏன்னா நம்ம சமூகம் சார்ந்தவர்கள். உள்ள மனசுக்குள்ள அந்த பொண்ணுக்கு நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்க கூட சுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மனக்குப்பையாக மனசில் இருக்கும். அவளால் அதிலேருந்து எடுக்க முடியாது. நாளைக்கு அவளோட குழந்தைங்களோ சந்ததிகளோ ஏதாவது சொன்னால் அவங்கள ஒழுக்கமாக இரு அப்படி இரு இப்படின்னு சொன்னால் நாம் யோக்கியமானு உள்ள மனச்சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா உறுத்தும். அந்த பையனுக்கும் உறுத்தும். ஒரு கல்யாணத்தில் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும் போதோ அல்லது வந்து அம்மி மிதித்து அருந்ததி பாருன்னு அம்மியோட அர்த்தம் தெரிஞ்சாவோ, நான் வந்து என்னோடய கற்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மி மாதிரி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கானது, நான் பதிவிரத அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வலிக்கும், மனசாட்சி உறுத்தும். எல்லா இடங்கள்லையும் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத, அதாவது காதல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆசையினால் வந்த மோகத்தினால் வந்த அழிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது இனக்கவர்ச்சியினால், இயற்கையினால், சுற்றுப்புற சூழல்னால், சினிமாவினால், டிவி சீரியல்னால், இன்னும் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து நண்பிகள் அவங்க காதலிக்கிறாங்க, அதுக்காக நாமளும் காதலிப்புமே அப்படிங்கிற ஒரு விளையாட்டுத்தனத்துக்காக அல்லது ஒரு க்யூரியாசிட்டிக்காகவும் சரி வரதும் சமூகத்தில் அவங்களுக்கு என்றைக்குமே இடைஞ்சலை கொடுக்கும். அப்புறம் மனசில் குப்பையை சேர்த்தோம். அப்போ உண்மையான காதல் தான் எது? அது அன்போட வெளிப்பாடுங்க. அதீத அன்பு, அதாவது அன்போட வளர்ந்த நிலை, உச்சபட்ச நிலை. காதல்ங்கிறது கற்ப கிரகம், அதுதான் கடவுள், உள்ளே இருக்கிற சாமி. அன்புங்கிறது கோயில். அது என்றைக்குமே யாருக்குமே இடைஞ்சலை கொடுக்காதுங்க. அது தர்மத்தோட மறு உருவம் காதல். அது சத்தியத்தோட வழியில் தான் போகும். இம்மைக்கும் மறுமைக்கும், அதாவது வாழ்கிற காலத்துலேயும் வாழ்ந்து முடித்த காலத்துலேயும் காதல் வாழும். காதல்ங்கிறது
அதுக்கு முடிவே இல்லாதது, அது ஆரம்பமும் முடிவுமற்றது, அது அனாதியானது, அதுவே கடவுள். காதல் சாதாரணமாக வராதுங்க. காதல் இனக்கவர்ச்சியால் வராது. காதல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையினால் மோகத்தினால வராது. காதல் அப்படிங்கிறது தானாக வரும், கண்டே பிடிக்க முடியாது. எங்கே போய் நாம் ஒளிஞ்சாலும் எப்படி இருந்தாலும் காதல் தானாக வரும். காதல்ங்கிறது இயற்கையானது, செயற்கைத்தனம் இல்லாதது, அழிவு இல்லாதது, யாருக்கும் எந்த விதத்திலையும் இடைஞ்சல் செய்யாதது. அப்போ காதலிச்சு அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறது சரியா அப்படின்னா அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா காதல் யாரையுமே துன்புறுத்தாது. காதலிக்கிறவங்கள மட்டும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது இல்லைங்க, அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் காதல். காதல் எல்லாரையும் அரவணைக்கும். ஏன்னா காதலோட பல குழந்தைங்க தாங்க அன்பு. அன்போட பார்த்தீங்கன்னா உச்சபட்ச ரூபம் தானே காதல். அன்பு எப்படிங்க அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தும்? அன்பே கடவுள் இல்லையா? கடவுளே உயர்ந்தவருங்கிறப்ப அதோட வளர்ந்த விரிந்த சொரூபம் தான் காதல் அப்படின்னு நான் சொல்கிறேன். கோயிலே அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குதுங்கிறப்ப உள்ளே இருக்கிற கற்பகிரகம் சும்மா இருக்குமா? அதுதாங்க காதல். காதல்ங்கிறது அப்பா அம்மாவில்லை, யாரையுமே இடைஞ்சல் பண்ணாதுங்க. அது உண்மையான காதலிச்சு இருந்தால் அந்த காதல்னால் வெளிப்படுற அந்த சக்தியினால் சுற்றி இருக்கிறவங்க அப்பா அம்மா ஜாதி மத பேதம் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. அவங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. அந்த உண்மையான காதல், அந்த காதல்லேருந்து வெளிப்படுற பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அந்த அதிர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அதிர்வு என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடும், எல்லாத்தையும் மாற்றும், பிரபஞ்சத்தவே மாற்றும், எல்லா வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் காதல். காதல் மொழியற்றது, காதல் மதம் இல்லாதது, காதலுக்கு நாடு நகரம் எதுவுமே கிடையாது, அதுக்கு வசதி இல்லை, ஒன்றுமே இருக்காது. அந்த காதலோட சந்தோஷம் அப்படிங்கிறது சந்தோஷங்கிறது ஒரு புள்ளி. காதல்ங்கிறது மிக மிக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பூமி. அந்த பூமியில் இருக்கிற ஒரு புள்ளி தான் சந்தோஷம். எக்கச்சக்கமான சந்தோஷத்தை கொடுக்கறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறது. காதல்னால் வர அடுத்த தலைமுறை அவங்க குழந்தைங்க சந்ததிங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தெய்வீகமானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது தெய்வம் சம்மந்தப்பட்டது, தெய்வத்தோட மறுவுருவம்னு சொல்ல முடியாது, உயர்ந்த உருவம். ஏன்னா தெய்வத்தோட மறுவுருவம் அன்பு, அன்போட உயர்ந்த உருவம் காதல். காதலில் நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி கள்ள காதல், நல்ல காதல், வளர்ந்த காதல், வளராத காதல், ஏமாத்துற காதல்லாம் கிடையாதுங்க. காதல்னாவே பரிசுத்தமானது, காதல்னாவே கடவுளின் உயர்ந்த நிலை, காதல்னாவே தர்மம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி பார்த்தீங்கன்னா அதில் கள்ள காதல் நல்ல காதலில் எப்படிங்க வகை பிரிக்க முடியும்? அது வெறும் கற்பனை. இவங்க கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு வகையான இனக்கவர்ச்சி. கள்ளக்காதல் எப்போ வரும்? எதை கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க? கல்யாணம் ஆகாத பையனும் பொண்ணும் அது இனக்கவர்ச்சினாலேயோ அல்லது மோகத்தினாலேயோ சேர்ந்தால் அது காதலே கிடையாது, அதை காதல்ங்கிறாங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத பையன் கூட தொடர்பு வச்சுக்கிட்டாலோ அல்லது ரெண்டு பேருமே கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஆணும் பெண்ணும் யாராவது ஒருத்தர் கல்யாணமானவங்களாக இருந்தாவோ அவங்க சேர்ந்து சுற்றுறத அந்த இனக்கவர்ச்சியினால் ஏற்படுற ஒரு தொடர்பை இவங்க கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கெங்கே காதல் இருக்குது? அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகாத பையனையோ அல்லது ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்களோ ஒரு இனக்கவர்ச்சியில் சேர்ந்து சுற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச துணை சரியில்லை. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாத பையனாக தான் அவனுக்கு ஒரு இனக்கவர்ச்சி வந்திருக்கலாம். அதாவது இனக்கவர்ச்சி அப்படிங்கிறது எதனால் வரும்? அது ஆசையில் வந்ததில்லை, அது ஒரு இனக்கவர்ச்சி, அது இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு. அவனுக்கு எங்கேயும் கிடைக்கல, இருந்தாலும் அந்த சமூகம், இன்னும் அவனோட நண்பர்கள், அதுக்கப்புறம் அவனோட உணர்வு, அப்புறம் அங்கே இருக்கிற சினிமா இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது, தவறான நண்பர்களோட வழிகாட்டுதல், இதெல்லாம் சேர்ந்து அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணை தொடும் போது அந்த பொண்ணாக தானாக கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தாலும் இவங்ககிட்ட பேசினானா இவன் என்ன பண்ணுறான், அந்த இனக்கவர்ச்சியில் இவங்க சேர்ந்துடுறாங்க. அந்த பொண்ணு எதனால் இவங்ககிட்ட பேசுகிறா? அவளுக்கு ஏத்தாப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனசுக்கு இனிமையாவோ
அவளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியோ அவளோட சொல்ல கேட்காதவனாவோ அவளோட கனவு இருந்திருப்பான். அந்த கனவன் பிடிக்கல. எங்கேயோ இருக்கிற குறைய எங்கேயோ நேரம் செய்யறதுக்காக அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட பேசினா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அது இனக்கவர்ச்சியில் அது காதலே கிடையாது. அப்புறம் எப்படி கள்ளக்காதல்? காதலில் கள்ளக்காதல் நல்ல காதலே கிடையாதுங்க. காதல்னாலே தெய்வமானது, தெய்வீகமானது தான். தெய்வீக காதல்னே இல்லை, காதலே தெய்வீகமானது தான். அமரக்காவல் தெய்வீக காதல்னு சொல்கிறாங்க. அமரக்காதல் அப்படின்னா அதாவது காதலர்களால் சேர முடியாமல் செத்து போயிடுறது. வாழ்வில் தான் ஒன்றா சேர முடியல, சாவிலையாவது நாங்கள் ஒன்றா சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க இல்லையா, அதான் அமரக்காதல்ங்கிறாங்க. செத்து போனால் எப்படிங்க காதல் அந்த அமரக்காதல் ஆகும்? காதல் எப்படிங்க சாவும்? காதல் செத்துதுன்னா பிரபஞ்சம் அழிஞ்சிடாதா? கடவுளுக்கு வந்து அழிவு உண்டா? கடவுள் அழிஞ்ச பிறகு உலகம் இருக்குமா? காதல் கடவுள் இல்லையா? காதல் சாவாதுங்க. காதல் அதுவும் காதலிக்கிறவங்களையும் வாழ வச்சு அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வாழ வைக்கிறது தான் காதல். அதனால் அமரக்காதல்ங்கிறதெல்லாம் பொய்யானது. ஏன்னா காதலால் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு அது கடவுள்கிட்ட இருந்து கற்பகிரகத்துக்கிட்ட இருந்து உருவாகிற ஒரு அதிர்வு. அந்த காதல் வந்து எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்குற அதீத அன்பு. அந்த காதலிச்சுக்கிட்டே இருக்கிற பொண்ணும் ஆணும் ஒரு சூழலில் அந்த பொண்ணு நல்லா இருப்பா. இப்போ இவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவான். அல்லது இவனுக்கு வசதி கம்மி, அந்த பொண்ணை நல்லா வச்சுருக்க முடியாது. அவள் ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக நல்லா பண வசதியோடு இருக்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அவளை உயர்வான இடத்துல வைக்கிறதுக்கு அவன் நினைப்பான். உண்மை காதல்ங்கிறது அந்த காதலிக்கிற ஆண் அந்த காதலிக்கிற பொண்ணை ரொம்ப உயர்வா, எல்லாத்துலேயும் உயர்வா, மிக சிறந்த இடத்துல வைக்கணும். அவளுக்காக எதை வேணாலும் செய்யணும், நம்ம எதை வேணாலும் இழக்கணும். எதுவுமே முக்கியம் கிடையாது. எதுவுமே முக்கியம் இல்லைன்னா எல்லாத்தையும் அழிச்சிக்கணும்னு அவன் நினைக்கிறதில்ல, அவளே முக்கியம். ஏன்னா அது கடவுள். அந்த ஆணுக்கு, காதலிக்கிற ஆணுக்கு காதலிக்கப்படுற பொண்ணு வந்து பெண் தான் வந்து கடவுள். காதலிக்கிற பெண்ணுக்கு காதலிக்கப்படுகிற ஆண் தான் கடவுள். அவளுக்காக அவன் நன்மைக்காக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் உதவி செய்வான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க அப்படின்னா, வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா சந்தோஷமாக இருப்பா, அவன் நல்லவன் தான், அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா இவன் அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. உண்மையான காதல் வந்து காதலிக்கு எல்லா நேரத்துலையும் இவன் கூட அவன் இருந்தாலும், இவனை பிரிஞ்சு இருந்தாலும், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணாலும், என்ன பண்ணினாலும் அவன் வந்து உதவி பண்ணுவான். அவளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாழுவான். அவள் தான் அவனோட மூச்சு. அப்படி தான் அந்த பொண்ணும் இருப்பான். அதனால் இவங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. பிரிக்கிற மாதிரி, ஏன்னா தர்மத்தை சூது கப்பும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் தர்மமே வெல்லும். இந்த மாதிரி வீட்டில் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி சூது கவரப்போ கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரோட நலனை தான் பார்ப்பாங்க. உண்மையான காதல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம புராண காலத்தில் சொன்ன ஒரு கதை. ஒரு வனத்தில் வந்து இருக்கிற குளத்தில், இது எல்லாரும் கேட்டது தான், 2 மான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மானும் பெண் மானும், அதாவது காதல் மான்கள். அது தண்ணி குடிக்க போகிறப்ப தண்ணி குறைவாக இருந்திருக்குது. ஒரு மானால் தான் குடிச்சுவிட்டு உயிர் வாழ முடியும். அதனால் 2 மானும் அதை குடிக்காமல், அதாவது ஆண்மான் குடிக்கிட்டுன்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கிட்டுன்னு ஆண்மானும் ஒன்று கூட குடிக்காமல் அப்படியே வாயை வச்சுக்கிட்டே இருந்து 2மே செத்து போச்சான். அப்படி தாங்க இருக்கும் உண்மையான காதல். அவளுக்காக இவனும் இவளுக்காக அவனும். அது கிடைக்காது. எது வேணாலும் கிடைக்கும் உலகத்தில். குரு கிடைப்பாரு, குரு கிடைப்பாருங்க, கடவுள் தரிசனம் கிடைக்கும். குரு கிடைப்பாரு, கடவுள் தரிசனம் கிடைக்கும், அந்த பிரபஞ்சமே உங்கள் காலடியில் கூட வரும். ஆனால் உண்மையான காதல் கிடைக்காது. அது பல ஜென்ம புண்ணியம். ஏன்னா கடவுளோட வளர்ந்த ரூபமே காதல். காதல் யாரையும் அழிக்காது. உண்மையான காதல் இருக்கிற பெண்ணு தன்னோட காதலனோட சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்த்தையும், தன்னை இழந்தாலும் பரவாயில்ல, தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன் அவங்கள எல்லாத்தையும் அரவணைப்பான். காதலனோட அப்பாவும் அம்மாவும் காதலனே. அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா காதலனோட எல்லாமே
அதில் உயர்வு தாழ்வே பார்க்க மாட்டான். அது ஒரு பொருளாக இருந்தாலும், அவனோட செருப்பாக இருந்தாலும், அவன் போடுற துணியாக இருந்தாலும், அவனோட அப்பா அம்மாவாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அவன் வந்து காதலோடைய அன்புடைய தாங்க பார்ப்பா. அப்படி தாங்க இருக்கும் உண்மையான காதல். இவனும் அப்படியே தானே பார்ப்பான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாரையும் அவளை விட நான் அதிக அன்பாக பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அவன் மேலே இருக்கிற அன்பை விட அவனோட காதலி மேலே அன்பு அதிகம். அந்த அதீத அன்பனால் அவளை சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களை மேலேயும், அத்தனை வந்து சொந்த பந்தங்கள் மேலேயும் அவனுக்கு அதீத அன்பு இருக்கும். அப்படியே தான் பொண்ணுக்கும். இதுதான் உண்மையான காதல். அதனால் மோகத்தால் வர, அதாவது ஆசை வந்து வளர்ந்து மோகத்தினால் ஏற்படுற ஒரு வகையான ஆண் பெண் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பை காதல்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 65 பங்கு, இன்றைக்கி 100க்கு 65% ஆசையினால் வளர்ந்து, ஆசை அதிகமாகி ஒரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ வளர்ந்து மோகமாக மாறி ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர்க்கை இருந்ததுன்னா அதை 65% இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அதை காதல்னு சொல்லிட்டு தரேன். அதுவும் காதல் கிடையாது. ஏன்னா மோகம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் துக்கமாக இருக்கிற வீட்டில் செத்து கிடக்கிற போனம். அந்த போனம் இருக்கிற வீடு தான் ஆசை. அன்பு அப்படிங்கிறது கோயில். காதல்ங்கிறது அந்த கருவறையில் இருக்கிற சாமி, அது கடவுள். அதனால் வர்றது மட்டும்தான் காதலாக இருக்கும். அது உண்மையான காதல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு கலியுகத்தினால வளர்ச்சியினாலேயோ அதர்மம் தலை தூக்கினதுனாலையோ எல்லாம் இருக்கிறதுனாலையோ அந்த உண்மையான காதல் அப்படிங்கிறது இவங்க 2 பேருமே முடிவு பண்ணுறதில்ல. பல ஜென்ம தொடர்ச்சி, அது கடவுளின் உயர்ந்த நிலைங்கிறதுனால அது ரொம்ப அரிதாக இருக்குதுங்க. கோடியில் ஒருத்தருக்கு தாங்க அந்த மாதிரி இருக்குது. அது அவங்க மிகப்பெரிய கொடுப்பனை. ஏன்னா குரு கிடைப்பார், கடவுள் தரிசனம் கிடைக்கும், பிரபஞ்சமே கால்நடையில் வரும். ஆனால் காதல் வராது. இல்லை உண்மையான காதல், பொய்யான காதல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க மோகத்தினால வந்ததை காதல்னு தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன கவர்ச்சியினால் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக இவங்க உருவாக்கினத காதல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. காதலில் நல்ல காதல், கெட்ட காதல், கள்ள காதல் எதுவுமே கிடையாதுங்க. காதல்னாவே பவித்திரமானது, காதல்னாவே புனிதமானது, காதல்னாவே தெய்வீகமானது. ஆனால் இனக்கவர்ச்சியால் இருக்கிறது மீதி 35% இருக்குது. 65% மோகத்தினால் வர்றதே. அது பழி வாங்கும். என் கூட நீ இல்லைன்னா எவன் கூட வரக்கூடாது, நீ வேண்டான்னு சொல்லிட்டல்ல, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்கிறது தான் ஆசை வளர்ந்து மோகத்தினால் வர காதல். இனக்கவர்ச்சியினால் சுற்றி இருக்கிற நண்பர்களால் அவங்க காதலியாக அவங்க வந்து யாரோ ஒரு பொண்ணு கூட சுற்றுறாங்க, காதல்னு சொல்லிட்டு திரியிறாங்க, அதனால் நாமளும் காதலிப்பேன்னு நினைக்கிறதுனால, சினிமாவனால், மீடியாவனால், அப்புறம் நம்மளோட தினசரி வந்து வாழ்க்கை பழக்க வழக்கங்களால் ஏற்படுற ஒரு இனக்கவர்ச்சியை, இன்ஃபாக்சுவேஷனை காதல்னு சொல்கிறாங்க இல்லையா? அது காதலே கிடையாது. அது 35% இருக்குது. 65% மோகத்தினால் வர்றதா இருக்குது. கோடியில் ஒருத்தர் தான் உண்மையான காதலாக இருக்குது. அதனால் காதல்ங்கிறது புனிதமானது, காதல்ங்கிறது பவித்திரமானது. காதல் யாரையும் காயப்படுத்தாது. காதல் வந்து பார்த்திங்கன்னா பிரியவே பிரியாது. காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. காதல் சத்தியத்தின் வழியில் போகிறது, தர்மமே உருவாக இருக்கிறது, கடவுளின் உயர்ந்த நிலை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காதல். அந்த காதல் வந்து தன்னை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிறதில்ல, சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வைக்கும். உண்மையான காதலை யாராலையுமே பிரிக்க முடியாது. காதலுக்கு வெற்றி தான் கிடைக்குமே தவிர தோல்வியே கிடைக்கும். ஏன்னா தர்மத்தோட மறு உருவம் காதல். தர்மம் தான் ஜெயிக்கும். காலங்காலமாக தர்மம் தான் ஜெயிச்சிருக்குது. அதனால் உண்மை காதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை. அது கிடைக்கிறதுக்கு சாதாரணமாக கிடைக்காது. அது கடவுளுடன் உயர்ந்த நிலை. அதனால் உண்மையான காதல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. காதல் தவறானது இல்லை. ஆனால் மோகத்தால் விளைவதோ அல்லது இனக்கவர்ச்சினால் விளைவது அழிவை கொடுக்கும். மோகத்தினால் விளையிறது அழிவை கொடுக்கும். இனக்கவர்ச்சினால் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை சிதைக்கும். ஆனால் உண்மையான காதல் வந்து பிரபஞ்சத்தையே வாழ வைக்கும். அதே கடவுளின் உயர்ந்த நிலை, அதே கடவுள், அதே சிவசக்தி ஐக்கிய ரூபம்.